டீஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல இந்த நீர்ச்சத்து குறையுது. ஸோ இதை தான் நம்ம சொல்றோம். வயதிற்கு ஏற்ற மாதிரி அதோட தாக்கம் இருக்கும். இப்போ வயதானவர்கள் தான் ரொம்ப இதுல சஃபர் ஆறாங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உடல்லையும் ஒரு உஷ்ணம்ன்றது இருக்கும். ஸோ கோடை காலங்களில் நம்ம உடலில் உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல் ஆல்ரெடி நீர்ச்சத்தும் குறைவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க கோடை காலத்தில் ரொம்ப மயக்கமாக வருது, ஸோ தொண்டையெல்லாம் வறண்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஸோ சிறுநீரகம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நிறைய பாதிப்புகள் இருக்கும். நம்ம இன்னைக்குமே கிராமப்புறமா சொல்லுவாங்க நீர் சுருக்கு பிடிச்சிருக்கு, அடிவயிற்று வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிலருக்கு வந்து சொல்ல தெரியாது. பட் என்னன்னா அடிக்கடி வந்து பார்த்தோம்னா இந்த யூரின் போயிட்டே இருக்கணும்னு ஒரு சென்சேஷன், ஆனால் ரொம்ப பிளாடர் ரீஜன்லலாம் ரொம்ப வலி இருக்கு, நீர்க்கடுப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு வருது இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது. இதை தாண்டி உடல்ல வந்து அந்த சோடியம் இம்பேலன்ஸ் வர்றதும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி கிட்னி பாதிப்பு இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.